அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. மனிதநாடி யூடியூப் சேனலை பார்த்துக் கொண்டிருக்கும் மக்கள் அனைவருக்கும் எனது சிறப்பான வணக்கங்கள். மனிதனுக்கு நிறைய விஷயங்கள் அடிப்படை தேவை இருக்கு. அது ரொம்ப முக்கியமான விஷயம் குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது இருக்கு. ஆதி காலத்துல நம்ம பெற்றோர்களும் தாத்தா பாட்டிகள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் பெற்றெடுத்தாங்க, ஆரோக்கியமா இருந்தாங்க. குழந்தை தடை அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. அவங்க எத்தனை குழந்தை பிறந்தாலும் ஒரு குழந்தை பிறக்கிறப்ப அந்த தாய் நம்பிக்கை பெரிய ஒரு சந்தோஷம் கொடுத்தாங்க. எத்தனை குழந்தை இருந்தாலும் அவங்க வளர்த்துனாங்க. ஒரு குழந்தைக்கு ஒரு குழந்தை என்ன மாறுபடும், இந்த குழந்தையோட குணாதிசயம் என்ன, இந்த குழந்தையோட குணாதிசயம் என்ன அப்படின்னு நல்லா தெரிஞ்சு புரிஞ்சு வளர்த்துனாங்க. அந்த அடிப்படையில குழந்தைக்கு ஒரு பிரச்சனைங்கிறதே கிடையாம இருந்தது. ஆனா தற்சமயமா நம்மளோட வாழ்க்கை முறை மாற மாற நம்ம பொருளாதாரத்தை நோக்கி ரொம்ப வேகமா ஓடுறோம். அது பெரிய பிரச்சனை என்னன்னா ஒரு தலைபாரம், மன அழுத்தம், அடுத்தவங்களை ஒரு சமரசமா பேசி சிரிக்கிறது இல்ல, எல்லாமே மிஷின் ஆட்டம் ஓடுன்னு ஓடிட்டு இருக்காங்க. காலையில ஒரு 6 மணில இருந்து 7 மணிக்கு ரோடு டிராபிக் இல்லாம இருக்கு. 7 மணிக்கு ஆரம்பிச்சா நைட்டு 10-11 மணி வரைக்கும் ரோடு டிராபிக். அந்த அளவுக்கு மக்கள் ஓட வேண்டியதா இருக்கு. யாருமே தப்பு சொல்ல முடியாது. எல்லாருமே பொருளாதாரத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கோம். அந்த பொருளாதாரத்தை அடுத்த இடத்துக்கு போக முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில நம்ம எங்க வந்து பிளாக் ஆகுறோம் அப்படின்னா திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல பிளாக் ஆகுறோம். சரி, திருமணத்தை எல்லாம் முடிச்சுட்டு நாங்க அடுத்த கட்டம் வந்துட்டோம்ப்பா அப்படிங்கிறப்ப குழந்தை பிறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இரு தம்பதிகள் படுற ஒரு மனவேதனை ரொம்ப கடுமையா இருக்கு. நான் அது உண்மையாவே உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறது அந்த வீடியோ. பெற்றவங்க கவலைப்படாதீங்க, எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு கவலைப்படாதீங்க. ஏன்னா குழந்தையிலேயே மனபாரம் உள்ள வந்துச்சுன்னா அடுத்தது நமக்கு குழந்தை உருவாகிற அந்த எண்ணத்தோட சேர்ந்து அணுக்களும் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஏன்னா அண்டத்தில் இருக்கிறதா பிண்டத்துல இருக்குன்னு இறைவன் அன்னைக்கே சொல்லியிருக்காங்க, பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம மனசு நல்லா இருந்துச்சுன்னா அடுத்தபடியே நம்ம உடல் நல்ல ஆரோக்கியத்தை நோக்கி போகும். நாங்க பாக்குற ஜாதகம் நிறைய குழந்தை பிறப்பு இல்ல டெஸ்ட் போறாங்க, அப்புறம் வாடகை தாய்தார் இப்ப வந்துருச்சு, அந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க. ஏன் வந்து அவங்களுக்கு டெஸ்ட் வரைக்கும் போகுது அப்படிங்கிறனால உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் குழந்தை பிறப்பு அப்படின்னா நம்ம என்ன லக்ன ராசியாக இருந்தாலும் நம்ம லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி நம்ம குழந்தை கொடுக்க போறாரு. அப்புறம் குழந்தைக்கான காரணம் நம்மளோட குரு பகவான் தான். 2வது காலபுருஷ தத்துவ அடிப்படையில் 5ஆம் அதிபதி சூரிய பகவான். சூரியன் நல்லா இருக்கணும், ஏன்னா அவர் ஆத்மா காரகன். ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு 9 நவகிரகங்களும் துணை இருக்கணும். ஏன்னா குழந்தை பிறக்க கரு உருவாக குரு பகவான் காரணம், குரு சூரிய பகவான். அதுக்கப்புறம் 1ஆம் மாதம் 2ஆம் மாதம் இந்த மாதிரி 10 மாதங்கள் போறப்ப 9 கிரகங்களும் வேலை செஞ்சு அந்த 9ஆம் மாச கடைசியில தான் அந்த குழந்தை நமக்கு ஒரு தெய்வ குழந்தையா கிடைக்குது. அப்ப அவங்க 9 நவகிரகங்கள் நமக்கு வேலை செய்யணும். இருந்தாலும் மறைமுகமா செய்யற கிரகங்களோட மெயினா செய்யற கிரகங்கள் 5ஆம் அதிபதியும் குரு பகவானும் சூரிய பகவானும். 5ல ஒரு கிரகம் இருந்துச்சுங்க. எனக்கு என்ன லக்னமா இருந்தாலும் சரி, நிறைய பேர் என்கிட்ட கேட்கறாங்க, எனக்கு வந்து 5ல வந்து குரு இருக்காருங்க, அதுனா காரகோ பகவான் ஆசைன்னு சொல்றாங்க, எனக்கு குழந்தை இருக்காதா? 5ல ராகு பகவான் இருக்காங்க, கேது பகவான் இருக்காங்க, சனி பகவான் இருக்காங்க, எனக்கு குழந்தை இருக்காதா அப்படின்னு சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சனி பகவான் வந்து 2.5 வருஷத்துக்கு ஒரு கடத்துல இருப்பார். அப்ப 2.5 வருஷத்துக்கு தரும்போது வெள்ள குழந்தை இல்ல அப்படின்னா இந்தியா வந்து இந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சியான நாடா இருந்திருக்காது. குழந்தை பிறப்புல ரொம்ப கீழே போயிருக்கும். அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. 2.5 வருஷத்துக்கு ஒரு கிரகம் ஒரு கடத்துல இருக்கிறதுனால குழந்தை பிறப்பு தாமதமாகுமே தவிர தடையே இருக்கவே இருக்காது. அவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிற கான்செப்டுக்கே நீங்க வராதீங்க. 5ல சனி பகவான் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு குழந்தை இருக்கு. 5ல ராகு இருக்காரு, எங்களுக்கு புத்திர பாக்கியமே இல்லையா? ஏன்னா 5ஆம் வீடு புத்திரஸ்தானம், அங்க போய் ராகு வந்து இருக்காரு, அதனால எங்களுக்கு புத்திரம் இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. ஜாதகம் பார்க்க வர்றவங்கள எனக்கு 5ல குருவும் ராகு சேர்ந்து இருக்காங்க, அதனால குழந்தை இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. நான் அவங்ககிட்ட தெளிவா சொன்னேன். ஒரு ஜாதகம் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி அவங்க குழந்தை பிறப்புக்காக வந்திருந்தாங்க. 5ஆம் வீட்டுல குருவும் ராகுவும் சேர்ந்திருக்காங்க. நான் அப்ப அவங்ககிட்ட சொன்னேன், இங்க பாருங்க, குருவோட டிகிரி வேற, ராகுவோட டிகிரி வேற. ராகு போய் குருவை சந்திக்கவே மாட்டார், ஏன்னா அவர் ஆப்போசிட்ல வர கிரகம். அவர் மீனத்துல இருந்து கும்பம் வரைக்கும் இறங்குவாரு. ஆனா குரு பகவான் வந்து மீனத்துல இருந்து அப்படியே மேசம் போவார். இவங்க 2 பேரும் சந்திச்சுக்கவே மாட்டாங்க. எப்படிங்க 5ல குரு ராகு இருந்தாலும் குழந்தைகளேன்னு சொல்றீங்க? அப்படியெல்லாம் நீங்க பயப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க கான்பிடண்டா இருந்தாதான் உங்களோட உடல் வேலை செய்யும், உடல் வேலை செஞ்சா மனம் வேலை செய்யும் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட தெளிவு எடுத்து சொன்னேன். அதனால பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாமே 5ஆம் வீட்டுல அந்த கிரகம் இருக்கு, அந்த கிரகம் இருக்கு, நீங்க ஃபர்ஸ்ட் உடட்டிக்கிறீங்க. எந்த கிரகம் இருந்தாலும் குழந்தை கொடுக்க போறது குரு பகவானும் சூரிய பகவானும். 5ஆம் வீட்டு அதிபதி என்ன நிலைமையில இருக்காரோ அவருதான்.
5ஆம் வீட்டு அதிபதி 8, 12 தவிர மத்த எந்த பாவம் இருந்தாலும் கண்டிப்பா குழந்தை இருக்கும். 8, 12 இல்ல அப்படின்னாதான் உங்களுக்கு குழந்தை இருக்காது. அதுவும் அவரு மட்டும் அதை கையில வச்சுக்கிறது இல்ல. குரு பகவானையும் பார்க்கணும், சூரிய பகவானையும் பார்க்கணும், 5ஆம் வீட்டு அதிபதியும் பார்க்கணும், அப்ப நடக்கிற தசாபுத்திகளையும் பார்க்கணும். ஏன்னா நம்ம குழந்தை பிறப்பு அப்படிங்கிற வருஷம் வருஷம் ஒரு குழந்தை பெற்றுட்டு இருக்க போறாங்கல்ல. ஏதாவது 2 வருஷத்துக்கு ஒரு குழந்தையோ 2 குழந்தையோ, அது வந்து நிலையான பாவம் இல்ல, நிலையற்ற பாவம் தான். ஒரு தசாபுத்தி வருது, ஒரு 5 வருஷத்துக்கு ஒரே தசை வருது, அவர் 5ஆம் பாவத்தை கையில வச்சுட்டு வர்றப்ப கண்டிப்பா குழந்தை கொடுத்துருவாரு. அப்ப அந்த குழந்தையோட டார்கெட் நமக்கு முடிஞ்சு போயிடும். அதாவது நிலையற்ற பாவத்துக்கு நீங்க வருத்தப்பட தேவையே இல்லை. நான் சமீபத்துல ஒரு ஜாதகம் பார்த்தேன். ஒரு தம்பதியர் ஒரு 30-40 வருஷமா அந்த குழந்தை பிறப்புக்கான ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டே இருந்தாங்க. அவங்களோட கட்டுரை வந்து என்கிட்ட கிடைச்சது. அந்த கட்டுரை பார்த்தப்ப எனக்கு ரொம்ப வியப்பா இருந்தது. ஏன் நீங்க 2 பேரும் இந்த இதை மட்டும் எடுத்து கட்டுரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் பாக்குறப்ப, இல்ல எங்களுக்கு வந்து குழந்தை இல்ல, நாங்க குழந்தை இல்லாத மாதிரியாவே ஆயிட்டோம். அதனால ஏன் எத்தனை பேருக்கு குழந்தை இல்ல, ஏன் இப்படி இல்ல அப்படின்னு அவங்களோட கட்டுரை நான் படிச்சு பாக்குறப்ப, அந்த கட்டுரையும் நான் ஜோதிடத்தையும் ஒன்னா இணைக்கிறப்ப அங்க எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது. அங்க ஒரு கர்மா தியரியும் பயன்படுது அப்படிங்கிறப்போ. இப்ப 5ஆம் வீட்டுல ராகு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அங்க வந்து அது நம்ம பாரம்பரியம், புண்ணியம் அதெல்லாமே சொல்றோம், நம்ம தாத்தா அதெல்லாம் சொல்றோம். அங்க ராகு பகவான் இருக்கிற நட்சத்திரம் உப நட்சத்திரத்துல வச்சு ராகு ரொம்ப கெட்டு போயிருக்காரு. அவர் ரொம்ப கெட்டு போய் 8, 12 பாவங்களை வச்சிருந்தாவே உண்மையா அங்க ராகு கெட்டு போய் தான் இருக்காரு. அப்ப அந்த ராகுக்கு என்ன செய்யணும்னா, நம்ம பூர்வ புண்ணியத்துல என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் பின்னாடி வரைக்கும் போய் அந்த தாத்தா என்ன பண்ணாரு, அந்த தாத்தாவுக்கு நம்ம வழிபாடு எல்லாம் பண்ணியிருக்கோமா, இல்ல அந்த தாத்தாவை நம்ம அப்படி விட்டுட்டோமா அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்க வேண்டியதா இருக்கு. அப்ப அவங்களுக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகளா செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு ஒரு தம்பிக்கு நாங்க திருமணம் பொருத்தம் பார்த்துட்டு எல்லாம் முடிச்சிட்டோம். அவங்க கேட்கற ஃபர்ஸ்ட் கேள்வி, பொண்ணெல்லாம் பிடிச்சிருச்சுங்க, நாங்க எல்லாம் டேட்டு பிடிச்சிட்டோம், ஆனா உடனே குழந்தை கிடைக்குமா? ஏன்னா அவங்க கேட்கிற பயப்படுற கேள்வி இப்ப நிறைய பேருக்கு குழந்தை தாமதம் ஆகுது, அதனால உடனே குழந்தை கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நான் ஏன் இந்த கேள்வி இப்படி ஒரு வித்தியாசமா கேட்கறீங்க, பயப்பட்டு கேட்கறீங்க அப்படிங்கிறப்ப, இல்ல எங்க வீட்டுல எல்லாருமே ஃபர்ஸ்ட் குழந்தை வந்து இறந்து 2வது குழந்தை எங்களுக்கு தங்குது, அதனால இந்த பையனுக்கு அப்படி ஆயிருமா அப்படிங்கிற மாதிரி அவங்க பயந்து கேட்டாங்க. நான் அப்ப அவங்களோட இதை பார்த்துட்டு சொன்னேன், அவங்களுக்கு வந்து சுக்கிரன் ஒரு கடத்துல இருந்து அவர் ஒரு சாரம் வாங்கினாரு. அந்த சாரம் சிறப்பு இல்லாத சாரம். அப்ப நான் அவங்ககிட்ட கேட்டேன், ஒரு சுமங்கலி வாழ வந்த சுமங்கலி உங்க வீட்டுல வாழாம இருந்து போயிட்டாங்களா அப்படின்னு கேட்கிறப்ப அவங்க சொன்னாங்க, ஆமா எங்க அப்பாவோட தங்கை அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, அவங்க வீட்டுக்காரோட வாழாம இங்க வந்துட்டாங்க. ஆனா அவங்க வீட்டுக்காரர் 2வது கல்யாணம் பண்ணி அவர் செட்டில் ஆயிட்டாரு. ஆனா எங்க அத்தை வந்து வாழாமையே எங்க அப்பா வீட்டுக்கு இருந்து இறந்துட்டாங்க அப்படின்னாங்க. அந்த அத்தைக்கு ஏதாவது காரியம் பண்ணதுக்கு அப்புறம் ஏதாவது சாமி கும்பிட்டீங்களா அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணும் கும்பிடல அப்படின்னாங்க. இல்ல நீங்க தயவு செய்து சுக்கிரன் அப்படிங்கிற நம்மளோட அத்தை, அதனால அவங்களோட ஒரு மன அழுத்தமும் இருக்காங்க. அவங்களுக்கு போய் ஒரு புடவை எடுத்து வச்சு ஒரு ஐயாவை கூப்பிட்டு அவங்களுக்கு செய்ய வேண்டிய உங்க குடும்ப வழக்கப்படி என்ன செய்யணுமோ அதையும் செஞ்சிருங்க அப்படின்னு நான் சொன்னேன். சரிங்க நான் செஞ்சுட்டா இது சரியா போயிருமா, நீங்க செஞ்சுட்டு வாங்க, அப்புறம் உங்க குழந்தை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு நான் அனுப்பிச்சு விட்டுட்டேன். ஏன்னா அவங்க வரல, அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வெளியே அந்த குடும்பத்தை தாண்டி வெளியில போய் பாக்குறப்ப பங்காளிகள், சித்தப்பா, தாத்தா, பாட்டி அவங்க வாழ்ந்த முறையில நிறைய ஒரு 5ஆம் பாவம், அதாவது புத்திர தோஷத்துக்கான பாரம்பரிய பிரச்சனையும் இருக்கு. அதான் அந்த 5ஆம் பாவத்துல வந்து இந்த மாதிரி ஒரு பாவகிரகம் கூட சொல்லக்கூடாது, எல்லா கிரகமே நல்ல கிரகம் தான். அங்க ராகு பவனா, கேது பவனா, சனி பவனா அமர்றப்ப அந்த ரீசன் என்னன்னு நம்ம அவங்ககிட்ட எடுத்து சொல்லி இந்த மாதிரி அவங்களுக்கு செய்ய வேண்டிய செஞ்சு இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து அவங்களுக்கு கண்டிப்பா குழந்தை இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, சப்போஸ் இயற்கையா குழந்தைகளுக்கு ஓகே, நாங்க டெஸ்ட் டியூபிக்கு போறோம், ரொம்ப நாங்க நாள் ஆயிடுச்சு, நாங்க டெஸ்ட் டியூபிக்கு போலாமா அப்படின்னு கேட்கிறப்ப அவங்களுக்கு குரு பகவான் 4 தொடர்பு கொண்டு இருக்கணும், அல்லது 5ஆம் அதிபதி 4 தொடர்பு கொண்டு இருக்கணும். அப்ப நடக்கிற தசை 4 அப்படின்னா நம்ம செயற்கை மூலமா போறது. அப்ப அவங்களுக்கு நம்ம எப்படி டைம் எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னா, எந்த லக்னமா இருந்தாலும் அவங்களுக்கு குரு மேல கோச்சர ராகு போறப்போ, இல்லைன்னா கோச்சர ராகு மேல பிறப்பு குரு போறப்போ நீங்க போய் இந்த டைட்டில் வரும். ஏன்னா இவங்களோட டிகிரி கரெக்டா மேட்ச் பண்ணி, ஏன்னா 2 ஜாதகத்தையும் வைக்கணும், ஆண் பெண் 2 ஜாதகத்தையும் வச்சு அவங்களோட பிறப்பு குரு மேல ராகு போறப்போ, இவங்களோட பிறப்பு குரு மேல ராகு போறப்போ 2 பேத்துக்கு மேட்ச் பண்ற மாதிரி, இல்லாட்டி ராகு குரு மேல போறப்போ இந்த மாதிரி கரெக்டா மேட்ச் பண்ணி 2 பேத்தோட டிகிரி எடுத்து வச்சு இந்த டைத்துல நீங்க மருத்துவமனைக்கு போங்க, அங்க போய் நீங்க டாக்டர்கிட்ட செக்அப் பண்ணிட்டு அவங்க ஓகே கொடுத்தா இந்த டைத்துக்குள்ள நீங்க அந்த கரு முட்டையை வச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கரு வளர்ச்சி ஆகும் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் 2வது மாசம் 3வது மாசம் கரு ஏதாவது பிரச்சனை அப்படிங்கிறப்ப நமக்கு இங்க எடுத்துடலாம். ஏன்னு கேக்குறீங்கன்னா 9 கிரகங்களும் உள்ளடக்கிதான் அந்த குழந்தை பிறப்பு. இப்ப 2வது மாசத்துல வந்து ஒரு செவ்வாய் வந்து ராகு ரொம்ப நெருங்கின டிகிரி இருந்தான்னா 2வது மாச கருவுக்கு உகந்த கிரகம் வந்து செவ்வாய்.
அப்ப செவ்வாய் ராகுக்கு ரொம்ப கிட்ட நெருங்கி இருக்காருன்னா, அதனால 2வது மாச கரு வர்றப்ப நீங்க கொஞ்சம் குழந்தைய சுயமா பார்த்துக்கணும். டாக்டர் செக்கப் போய்க்கோங்க அப்படிம்பாங்க. அதே 3வது மாச கரு அப்படிங்கிறப்ப குரு பகவான் கொஞ்சம் ராகுகிட்ட ரொம்ப நெருங்கிய டிகிரி கோச்சாரத்துல அவங்க வர்றப்ப கொஞ்சம் சிரமம் அப்படின்னா நாங்க கரெக்டா சொல்லுவோம். 3வது மாசம் வர்றப்போ அந்த கருப்பு லைட்டா ஒரு பிரச்சனை இருக்கு. நீங்க டாக்டர் செக்அப் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம அந்த ஜோதிடம் பிளஸ் இயற்கை, நம்ம முன்னோரோட அருள், நம்ம குலதெய்வத்தோட அருள் பிளஸ் மருத்துவம் இதே சேர்ந்து கொண்டு வரப்ப கண்டிப்பா ஒரு 9 மாசம் 10 மாசத்துல நம்ம ஒரு டெஸ்ட் பேபி அழகா அவங்களோட குழந்தைய நம்மளால எடுக்க முடியும். அதனால குழந்தை தாமதம் தடை எனக்கு இருக்காது அப்படின்னு நீங்க பயப்படாதீங்க. இயற்கை குழந்தைக்கும் வழி இருக்கு, டெஸ்ட் டியூபி குழந்தைக்கும் வழி இருக்கு. ஏன் டெஸ்ட் டியூபி நிறைய போகுதுன்னா இப்ப நம்மளோட சமுதாயத்துல ஓடுற ஓட்டம் ரொம்ப பெருசாயிடுச்சு. நம்ம தூக்கம் கட்டு நிறைய பேர் தூக்கம் கட்டு வேலை செய்யறாங்க. ஏன்னா எங்ககிட்ட வர ஃபுல்லா ஐடி பீப்புள் நைட்டு வேலை செஞ்சுட்டு வரோம். நாங்க காலையில எழுந்திரிச்சு இதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு, அந்த ஒர்க் இருக்கு, இந்த ஒர்க் இருக்கு, அதனால எங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிரு அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃபீல் பண்றாங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி விளக்கம் கொடுத்து நீங்க இந்த டைம் டு இந்த டைம் இது மாதிரி நீங்க இதை பண்ணீங்கன்னா சரியா இருக்குன்னு நாங்க குழந்தை பிறப்புக்காக சொல்லிட்டு இருக்கோம். குழந்தை பிறப்பு ஒரு பெரிய சப்ஜெக்ட் தான். ஆனா அது நம்ம ரொம்ப சுருக்கமா தான் சொல்லியிருக்கோம். இன்னும் வாய்ப்பு கிடைக்கிறப்ப நிறைய சொல்லலாம். ஃபர்ஸ்ட் குழந்தை பிறப்பு இருக்காதுன்னு நீங்க மனசுல நினைச்சுக்காதீங்க. எல்லாத்துக்குமே குழந்தை பிறப்பு இருக்கும். யாராவது லட்சத்துல ஒருத்தர். அது பின்னாடி அவங்க பூர்வ புண்ணியத்துல ஏதாவது பிரச்சனை இருந்தா மட்டும்தான் குழந்தை பிறப்பு இல்லாம போக ஒழிய தடை தாமதம் இருக்கும். தடை தாமதத்தை நம்ம நிவர்த்தி பண்றதுக்கு தான் ஜோதிடம் இருக்கு, மருத்துவத்துறை இருக்கு. நம்ம முன்னோர்கள் அருள் குழந்தையும் இத்தனை பேர் இருக்கிறப்ப நம்ம கண்டிப்பா குழந்தை இல்லைங்கிற வாய்ப்பே ரொம்ப குறைவு. குழந்தை பிறப்புக்கு நம்ம மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு இன்னும் நிறைய கருத்துக்களை பரிமாறலாம். இதை பார்த்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி.